இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பாடுவோம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அறிக்கை செய்வோம். பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சத்தத்தை உயர்த்தி ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, இன்னும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், கொள்ளை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் சொல்லுவோம். பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா நல்ல கரங்களை தட்டி மேல கீழே எல்லாரும் இணைந்து ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காத்த யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, உயர்த்துவோம். இனிமேலும் காத்த
கொடுத்த யெகோவா என் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, என் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, நல்ல கரங்கள் தட்டி நன்றி 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 இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய். நல்ல கரங்களை தட்டி அறிக்கை பண்ணுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை திறந்து நன்றி நன்றி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும். சதத்தை உயர்த்தி பலனெல்லாம் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தான். ஒரு விசை கூட பலனெல்லாம் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும். சபையாவரும் இணைந்து நன்றி 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 சொல்லுவோம். நன்றி 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 உள்ள இருதயத்தோடு துதிங்க, அவரை துதிங்க. துதிப்போம் துதிப்போம். நன்றி 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 நன்றி. நமக்காக அவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. ரபதலதல ரமணலர. நன்றி இயேசுவே நன்றி. நல்ல கரங்களை தட்டி நன்றி உள்ள இருதயத்தோடு வாய்களை திறந்து கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியா நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறது போல இந்த காலவெளியில ஹalleluya hallelujah 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 Jesus hallelujah hallelujah hallelujah. இயேசுவே உம் இரத்தத்தால் எங்களை நீதிமானாய் மாற்றினீரே. ரெண்டு கையை உயர்த்தி நீங்க பாடுங்க. இயேசுவே உங்க இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. ரெண்டு கையை உயர்த்தி உம்மையே நம்பி வாழ்வதா நாங்கள் உமக்கே சொந்தமானோ. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம்முறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம்முறவுக்குள் வந்து விட்டே. கரங்களை அசைத்து நன்றி நன்றி அவர் ஆராதிப்போம். ரமணலா
ஹalleluya நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya 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 ஜீசஸ். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று இருக்கிற இடத்துல எல்லாம் எழும்பி நின்று. என்னால் முடியலன்னு சொல்றோம் கூட பரவாயில்ல. Can we just all stand up because we are honoring a holy God this morning. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகி இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். I request everyone to stand up. ரெண்டு கையை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஓசன்னா. அந்த இயேசுவை உயர்த்துவோம். ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா உங்க சத்தம் உயரட்டும், உங்க சிந்தை எல்லாம். Let it please Jesus. Oh, let it be Christ centered. ஆராதனை அவருக்குரியது. ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா வார்த்தையும் உணர்ந்தவரை உயர்த்துங்க இந்த கால வேளையில. Oh, let his name be glorified, let his name be glorified. உங்க ஆராதனை அவரை மகிமைப்படுத்தட்டும். கண்களை மூடி சிறு பிள்ளைகள் எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி மரணத்தை ஜெயித்தவரே ரபகடலரலரா. Oh, we worship you, Lord. We glorify your name. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஓ இயேசுவே, உன்னதத்தில் மகிமை. ஹோசன்னா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா. we worship you. அவரை ஆராதிக்க ஆராதிக்க நுகங்கள் முடிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவரை துதித்துக் கொண்டிருக்கும் போதே எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. அவரை ஆராதிக்கும் போதே தடைகள் உடைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவர் நீங்க பாடுங்க. அகிலத்தை ஆள்பவர் உமக்கு ஆராதனை. ஆனந்த பாக்கியமே கியமே ஜெருபவை உம்மை ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஒரு விசை கூட அகிலத்தை ஆராதனை மையப்படுத்தி இயேசுவை மையப்படுத்தி let him be the center of your worship. கன மகிமை எல்லாம் அவருக்கு போய் சேரட்டும். அவர் உயர்த்தப்படத்தக்கவர், அவர் ஆராதனைக்குரியவர். சபை யாவரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். we magnify your name. நல்ல
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. எல்லா பலவீனங்கள் இப்பொழுது உங்கள் சரீரங்களை விட்டு விலகுகிறதற்காக every kind of sickness I pray out in the name of Jesus from this place. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்க மேல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்க மேல. keep declaring it. Hallelujah, hallelujah, hallelujah. ஓசன்னா. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் உயிர்ப்பித்த தேவ வல்லமை இப்போது ஒவ்வொரு சரீரங்களிலும் செயல்படுகிறதற்காக அவருடைய தழும்புகளாலே அவருடைய தழும்புகளாலே அவருடைய தழும்புகளாலே தெய்வீக சுகம், தெய்வீக சுகம் உங்க குடும்பத்துக்குள்ள தெய்வீக வல்லமை. அல்லேலூயா ஓசன்னா. விசுவாசத்தோடு உயர்த்துவோம். Holy, holy, holy Lord, Hosanna. ரெண்டு கரங்களை உயர்த்தி we worship you Lord. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி தூயரே தூயரே சர்வ வல்லவர் இயேசுவே. உயர்த்துவோம். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீர் இயேசுவே. ஒரு விசை கொடு தூயரே. எல்லா ஞாபகங்களும் அதை அறிக்கை செய்யட்டும். தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே. Yes Jesus, you are holy. சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே பாத்திரரே. நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கியறியும் திரியை அணையா. புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் இயேசுபரன். இந்த காலவேளையில புலம்பலை களிப்பாய் மாற்றுகிற ஒரு நல்ல இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அவர் ஆராதித்து கொண்டிருக்கும் போது எல்லா புலம்பலும் இப்பொழுது ஆனந்த களிப்பாய் மாற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. ரெண்டு கையை உயர்த்தி பாத்திரர் நீரே. Can we just worship him? எல்லாரும் அந்த இயேசுவை உயர்த்துவோம். பாத்திரர் பாத்திரர். holy 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 holy. நீங்க பாடும்பொழுது உங்க வாழ்க்கையில இப்பொழுது தேவ சுகத்தை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். மாகாரமா சேதலேரேபா. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுது மாறுகிறது. குடும்பத்தில் இருக்கிற நீண்ட நாளாய் சரியாகாத பிரச்சனைகள் இப்பொழுது as you sing பாத்திரர் நீரே. தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிற உன்னை ஒரு விசை கூட கர்த்தர் இந்த காலவேளையில உங்களை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை. ஓ ரபபமமமமசே. எல்லா மன அழுத்தங்கள் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க சிந்தையில் இருக்கிற எல்லா அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே as you sing holy holy is the lamb, as you declare hosanna to the most high king. தேவ வல்லமை சுகப்படுத்துகிற தேவ வல்லமை, விடுதலை ஆக்குகிற தேவ வல்லமை
இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஆர்ப்பரிப்போம். தேவ சுகம், தேவ வல்லமை, தேவ விடுதலை ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மரித்து போன காரியங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படட்டும். மரித்து போன கர்ப்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால we declare in faith we declare எல்லாம் மரித்து போன காரியங்கள் இப்பொழுது உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி உயிர் பெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பாத்திரரே உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? உம்மை போல் வேறு ரெண்டு கையை கடைசியாக உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்மை போல் வேறு. There is no one like you, Lord Jesus. There is no one like you, Lord. போல் வேறு தெய்வமில்லை. அமைதலை ஒரு நிமிடம். அந்த உயிர் பெற்ற தேவ வல்லமை இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்கிறபடினார். Whatever sickness you have here, இந்த பலவீனப்பட்ட இடத்துல உங்க கரங்களை வைத்துக் கொண்டு இன்னொரு கையை வானத்திற்கு நேரம் உயர்த்தி I want to pray for your healing this morning. இடம் முழுவதும் தேவ ஆவியானவருடைய வல்லமை. It may be a spiritual attack or a physical attack in your life. கையை உயர்த்திருங்க. அவரால் எல்லாம் கூடும். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். Every eye is closed, every hand is lifted up. நீங்க கேளுங்க, அவர் தருவார். Lift up your hands and ask him to touch you this morning. Touch them. Your people have come here with faith, Lord. I pray that you will touch their lives today. Jesus. Malama handuro bala hadoda manama. Yes. Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. அநேகர் மேல் அவருடைய கரம். Yes, be healed. Hallelujah. Lift up your hands and pray. Hallelujah. Be healed. Be healed. Hallelujah. ஒவ்வொருவர் மேலும் முடி வல்லமை. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இந்த கடைசி காலத்துல சாட்சியை வாழ கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. Take a moment and pray. ஆண்டவரே, சாட்சியாய் நிற்க. ஆராதனை என்பது வெறும் பாடல்கள் அல்ல. Worship is not just about songs, it is all about surrenderance. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. அதற்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வரணும்னு விரும்புறார். Just lift up your hands and pray. ஆண்டவரே, வார்த்தைக்கு முன்பதாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. Let your word prune our hearts, O God. உங்க வார்த்தை எங்கள் இருதயத்தை அசைக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். உமக்கு நேராக எங்களை நடத்தட்டும்.
எங்களை முழுமையாய் தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்தபடினால் நல்ல கரங்களை தட்டி give him all the glory. He deserves it. You deserve all the praise. You deserve all the glory. Hosanna is the King of Kings. Hosanna, Hosanna. கடைசியாக Hosanna, Hosanna, Hosanna in the highest. Can we all sing together? Hosanna, 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 Hosanna in the highest. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம். Lord, we lift up your name with our heart full of praise. We exalt you, Lord. We exalt our Lord, our God. Hosanna in the highest. சபையார் யாவரும் இணைந்து மகிமை மகிமை மகிமை. கடைசி ஒரு நிமிடம். மகிமை ராஜனுக்கே மகிமை. சத்தமா மகிமை உமக்கே மகிமை. ரெண்டு கையை பரலோகத்திற்கு நேரா உயர்த்தி உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடனே துதி நிறைவுடனே. இயேசுவே நீர் உயர்ந்திடுவீர். இயேசுவே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே. எல்லா நாவுகளும் மகிமை மகிமை ராஜராஜனே. நல்ல கரங்களை தட்டி கடைசியா we exalt you. மகிமை ராஜராஜனே. எல்லா கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Let's turn the Gospel book of Luke chapter 19 verses 28 to 42. லூக்கா 19 28 வசனத்திலிருந்து 42 வசனம் வரைக்கும். 28 வசனத்தை எல்லா சகோதரர்களும் நல்ல வசனத்தை பார்த்து நல்ல சத்தமா வார்த்தையை உச்சரித்து வாசிக்க போறீங்க. அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தை சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 42 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சகோதரர்கள் முதலாவது 28 வசனத்தை ஆரம்பிக்க பார்ப்போம். இவைகளை எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி நமக்கு நன்று தெரிந்த ஒரு வேத பகுதி. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக கழுதையின் மேலே அவர் பவனி வந்த ஒரு அற்புதமான நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பல 1000 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் நாம் நினைவு கூறுவது மெய்யாகவே நாம் அருமை இரட்சகர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதற்கு அற்புதமான சாட்சியாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்து 41ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் நகரத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அவர் செய்த ஒரு அற்புதமான ஜெபத்தை இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். ஹல்லேலூயா. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி அவர் கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின், கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியையும் கொண்டு வந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு நேராக, தேவாலயத்திற்கு நேராக அவர் பவனி வந்தார் என்கிற ஒரு அற்புதமான சரித்திர நிகழ்வை நாம் வாசிப்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு வருவதற்குரிய காரணம் என்ன? குதிரை இல்லையா? ஒட்டகம் இல்லையா? கழுதையின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு நேராக புறப்பட்டு வந்து வேத வசனம் நிறைவேறும்படியான, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியான காலகட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா காரியங்கள் சரியாக, நேர்த்தியாக நிறைவேறிற்று, நடந்தது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அதிலே கிட்டத்தட்ட 80% தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. ஆமென். இன்னும் நிறைவேறப்பட வேண்டிய கிட்டத்தட்ட 20% மேலான தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. காரணம், வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. நல்ல உற்சாகமா மேலே கீழே இருக்கிற எல்லாரும். நிறைவேறப்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே நிறைவேற போகிறது. நல்ல சத்தமா இல்லையே சொல்லாமா? அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் ஒன்றுதான் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். 38ஆம் வசனத்திலே, லூக்கா 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் கலாச்சாரத்தை பொறுத்த மட்டில், யூத கலாச்சாரத்தை பொறுத்த மட்டில், ஒட்டகத்தை விட விலையேற பெற்றது, காஸ்ட்லி, ஒட்டகத்தை விட, குதிரையை விட விலை மதிப்பு கூடினது என்று என்ன என்று பார்த்தால் ஒட்டகம். குதிரையை விட விலை கூடினது ஒட்டகம். ஒட்டகத்தை விட விலை கூடினது என்ன என்று பார்த்தால் கழுதை. ஆமென். இஸ்ரவேல் கலாச்சாரத்தை பொறுத்த மட்டில் யூத ராஜாக்கள், பெரும்பாலும் யூத ராஜாக்கள் கழுதையின் மேல் வருவது அவர்களுடைய வழக்கம். ஆமென். யூத கலாச்சாரத்திலே ராஜா எப்படி வருவார் என்றால் கழுதையின் மேல் வருவார். ஆமென். புறஜாதி ராஜாக்கள் குதிரையின் மேல் வருவார்கள். நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் புறஜாதி ராஜாக்கள் குதிரையின் மேல் போருக்கு வருவதும் தேசத்தின் ஜனங்களை சந்திப்பதும் அவருடைய வழக்கம். ஆனால் இஸ்ரவேல் கலாச்சாரத்திலே கழுதையின் மேல் யூத கலாச்சாரத்தினுடைய ராஜா, யூத ராஜா கழுதையின் மேல் வருவது வழக்கமாயிருந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அதைத்தான் இந்த 38ஆம் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா
ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, ஆமென், அவர்கள் ஏக சத்தமாய் ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அவர்கள் எப்படியாவது அவரை ராஜாவாக கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படி ஏங்கிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யூத சாம்ராஜ்யமானது, இஸ்ரவேல் சாம்ராஜ்யமானது ரோமருடைய ஆட்சி கீழாக இருந்தது. ரோமர் கீழாக இஸ்ரவேலர் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த ரோமருடைய கொடுமையான ஆட்சியின் கீழ் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஒரு மேசியா வருவார், ராஜா வருவார் என்று ஏகமாய் காத்து கொண்டிருந்த நேரம் அது. ஹல்லேலூயா. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வந்த பொழுது அவர் செய்த அற்புத அடையாளங்களை எல்லாவற்றையும் பார்த்து பல முறை அவரை ராஜாவாக நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜனங்கள் முற்பட்ட அப்பொழுதெல்லாம் அவருடைய கண்களுக்கு அவர் மறைந்து போனார். அல்லேலூயா. என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று பல முறை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த சரித்திர நிகழ்வு இருக்கிறதே, பழைய ஏற்பாட்டினுடைய பஸ்கா பண்டிகையை நினைவூட்டக்கூடிய ஒரு காரியம். பஸ்கா பண்டிகை பலி செலுத்துகிற பஸ்காவினுடைய ஆட்டு கடாவை பலி செலுத்த வேண்டுமானால் கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு முன்பதாகவே அந்த ஆட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 4 நாட்களுக்கு முன்பதாக அந்த ஆட்டை தெரிந்து கொண்டு அதை கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே காண்பிக்க வேண்டும். நீ கர்த்தருக்கு பலி செலுத்த விரும்பினால் அந்த பலி பழுதற்றதாய் இருக்க வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தின்படி ஆசாரியன் அந்த பலியை அங்கீகரித்து பலி செலுத்தலாம் என்று ஆசாரியன் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். ஆக 4 நாட்களுக்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்கடாவை கொண்டு போய் ஆசாரியருக்கு முன்பதாக ஆலயத்தில் நிறுத்துவது பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாண வழக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனித வெள்ளி அன்று தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை, தன்னுடைய சரீரத்தை முற்றிலுமாய் கிழிப்பதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பதாக ராஜாவாக கழுதையின் மேல் பவனி வந்தவராக தேவாலயத்திலே கொண்டு போய் தேவாலயத்திலே தன்னை அர்ப்பணிக்கும் விதமாக பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின்படி நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. சரித்திர பின்னணியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அந்த நாட்கள் பவனி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வந்த அந்த நாட்கள், சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிற ஒரு கூற்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆமென். திரளான ஜனங்கள் பின்பற்றினார்கள். குறிப்பாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வந்த இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிற கூற்றின்படி 2 லட்சம் ஜனங்கள் இந்த பவனியிலே ஒன்று சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக கொண்டு போய் பிலாத்துனுடைய அரண்மனையிலே உட்கார வைக்க வேண்டும் என்பதற்காக கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு பெருத்த சத்தமாய், மிகுந்த சத்தமாய், கர்த்தாவே ரட்சியும் என்கிற அர்த்தம் கொண்ட ஓசனா என்று மிக மிகுந்த சத்தத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். சத்தமா இல்லை சொல்லாமா? ஓசனா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் கர்த்தாவே ரட்சியும். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. கர்த்தாவே ரட்சியும். கொடுமையான இந்த ரோமருடைய ஆட்சியின் கீழிருந்து எங்களை தப்புவிப்பதற்கு தேவாதி தேவன் கொடுத்த ராஜாவுக்காக நன்றி. கர்த்தாவே ரட்சியும் என்கிற அர்த்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஏக சத்தமாய் சொன்ன ஒரு வார்த்தை ஓசன்னா என்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்கள். நல்ல சத்தமானே சொல்லாமா? ஆமென். ஆக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை நாம் மீண்டும் 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 அவைகளை நினைவு கூறுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக
மீண்டுமாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வரப்போகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆண்டவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகைக்கு ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் ராஜாதி ராஜாவாக மீண்டுமாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறவராய் இருக்கிறார். சத்தமா இல்லை சொல்லாமா? ஆமென். சோ இன்னைக்கு உலகம் எங்கிலும் இந்த பாம் சண்டே கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அந்த நிகழ்வை கருத்தாய் நினைவு கூறுவது அவசியம். ஆமென். சகோதரன் அருண் மோசஸ் சொன்னார், ஏதோ ஓலையை குருத்தோலை வாங்கி கையை ஆட்டிட்டு போறது அல்ல. ஆமென். அப்படி நினைவு கூறுவது நல்லதுதான். சில நேரத்தில் நம்ம பாரம்பரியம் என்று சொல்லி சில காரியங்கள்லாம் ஒதுக்கி வருகிற ஜெனரேஷன் அதனுடைய விழிப்புணர்வே இல்லாம இந்த சம்பவமே தெரியாம போய்விடக்கூடாது. விசுவாசிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை சொல்லி வளர்ப்பது அவசியம். சபை நம்முடைய பிள்ளைகள் தலைமுறைகளுக்கு அவைகளை சொல்லி வளர்ப்பது அவசியம். ஆமென் சொல்லலாமா? அதே நேரத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அசைவை ஏற்படுத்தும்படியான ஒரு வைராக்கியம் நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே? அல்லேலூயா. ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் கழுதையின் மேல் அவரை ஏற்றி வைத்து உட்கார வைத்து அவரை பட்டணத்திற்கு நேராக எருசலேமிற்கு நேராக புறப்பட்டு போகும் பொழுது அவர் செய்த ஒரு அற்புதமான கடைசி ஜெபத்தை தான் நான் வாசித்தோம். அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. அல்லேலூயா. எதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது? நகரத்தை என்றால் எருசலேம் ஜனங்களை பார்த்து. ஆமென். எருசலேம் ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஜனங்களுடைய ஆரோக்கியமற்ற ஜனங்களுடைய மந்த நிலைமையை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார். ஆமென். இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய மந்த நிலைமைகளை பார்த்து, ஜனங்களுடைய ஆரோக்கியமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்து வேதனைப்படுகிறவராயிருக்கிறார். வேதனைப்படுகிறவராயிருக்கிறார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வேதனைகளில் ஒன்று, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். ஆமென். பேரு கிறிஸ்தவ வாழ்க்கை, பேரு கிறிஸ்தவர். ஆனால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதற்குரிய உண்மை தன்மை என்ன? ஜீவ தண்ணீர் ஊற்றை நம்முடைய வாழ்க்கையில இறுக பிடித்து கொள்வது அவசியம். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள் என்ற ஆண்டவர் வேதனை படுகிறது போல இந்த கடைசி நாட்களிலும் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆண்டவருக்குள்ளே வேரூன்றப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. 3 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். 3 யோவான் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்கிறது போல
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் வேரூன்றப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதில் ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே அதிக கரிசனை உடையவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பவனி வந்த நேரத்திலே ஜனங்களை பார்த்து, ஜனங்களுடைய நிலைமைகளை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ ஆண்டவருக்குள்ளே வேரூன்றப்பட மாட்டாயா என்று அவருடைய ஆதங்கத்தை தெளிவுபடுத்தினது போல பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் இந்த காலை வேளையில திருச்சபை நடுவிலே அவருடைய இயக்கங்கள் இன்றைக்கும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமென். ஒரு நிமிடம் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்வதற்கு தேவன் விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற வாழ்க்கையிலே உங்களுடைய தொடர்பிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கடமைக்காக அல்லது உலக பிரகாரமான ஒரு கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளே வேரூன்றப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். இந்த காலவேளையிலே அவைகளை சரி செய்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று ஒரு விசேஷித்த அழைப்பை இந்த காலை வேளையிலே கொடுக்கிறார். ஆமென். நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து, நல்ல சத்தம் அலையிலே சொல்லலாமா? நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பது உனக்கும் தேவனுக்கு தான் தெரியும். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியிலே இருந்து உங்களுக்கு ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்குரிய காரணங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ஒரு சுருக்கமான ஒரு தேவ செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஆரோக்கியமான வாழ்வு. சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வேரூன்றப்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. 28ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 3 விதமான வாழ்க்கை முறைமைகளை பார்க்க முடிகிறது. நம்பர் 1, ஸ்லாக்கிய வாழ்வு. சத்தமா சொல்லுங்க. ஸ்லாக்கிய வாழ்வு, the privileged life. நம்பர் 2, சௌக்கியமான வாழ்வு. சத்தமா சொல்லுங்க. சௌக்கியமான வாழ்வு, the happy life. 3வது, துர்பாக்கியமான வாழ்வு. சத்தமா சொல்லுங்க. the adversity life. துர்பாக்கியமான வாழ்வு. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து 3 சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது ஸ்லாக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது அவசியம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்போமானால் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அது. ஆமென். நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய ஸ்லாக்கியம். லூக்கா 19:42 நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால்
நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க, இந்த நாள். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள், நாளை நம்முடைய கையில் இல்லை. ஆமென். நேற்று ஏற்கனவே நம்முடைய கையை விட்டு நழுவி போய்விட்டது. நாளை நமக்கு நிச்சயம் இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஸ்லாக்கியமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கலிகூறுவோம் என்று பாடுவது போல, ஆமென் சொல்லலாமா? இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான ஸ்லாக்கியம், அற்புதமான ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஒருவேளை நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆனா இதை உணராம மனுஷன் என்ன ஜம்பம் அடிக்கிறான், என்ன பெருமை பாராட்டுறான். நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன். இல்ல ஆமாவா இல்லையா? 78ஆம் வருஷம் கார்லி ஹைஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்டுக்கு நான் உள்ள நுழையும் பொழுது எனக்கு முதல்ல என்னுடைய மனதில் இடம் பிடித்தவர் சிவஞானம் என்கிற ஒரு தமிழ் ஆசிரியர். ஆமென். யாருக்கா தெரியுமா சிவஞானம்? சிவஞானம் பாருங்க, நம்மால் ஒருத்தர் இருக்கிறாருங்க. ஆமென். சிவஞானம் தான் முதல்ல எனக்கு தமிழ் ஆசிரியர். அப்போ அவர் கிளாஸ் எடுக்கும் பொழுது ஒன்று சொல்லுவார், மனுஷன் என்ன பெருமை பாராட்டிக்கிறான், என்ன ஜம்பம் அடிச்சுக்கிறான். இந்த சாவுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த மோளத்தை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பிராமின் அந்த மோளத்தை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. நேத்து இருந்தான் இன்னைக்கு போனான், நேத்து இருந்தான் இன்னைக்கு போனான். அந்த மியூசிக் எப்படி இருக்குமா? நேத்து இருந்தான் இன்னைக்கு போனான். நிச்சயம் இல்லாத, உறுதி இல்லாத வாழ்க்கை. அந்த பறை மூலம் ஒரு காரியத்தை மனிதனுக்கு சொல்ல விரும்புகிறது. நேற்று இருந்தா இன்னைக்கு போனோம். ஆமென். நேற்று நம்முடைய வாழ்க்கை விட்டு கடந்து போய்விட்டது. நாளை நமக்கு நிச்சயம் இல்லை. ஆனால் இன்று கர்த்தர் நமக்கு கிருபையாய் அந்த நாளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லாமா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், ஆமென், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியமாக நினைத்து, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை, கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? 118ஆம் சங்கீதத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் வாசிங்க சத்தமா ஒருவர். உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை நாளைக்கு நமக்கு கிடைக்காமற் போகலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த இந்த நாளிலே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், ஆமென். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஆமென். இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, சரித்திர நாளிலே தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தின அந்த ஏக்கத்தை உணர்ந்து கொள்ள இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென்.
இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 7:9 வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 7:9, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நல்ல சத்தம் அருளே சொல்லாமா? இந்த கடைசி நாளிலே அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உன் பாவங்களற நீ கழுவப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ஸ்லாக்கியத்தை நீ அல்ல தட்டாதபடி, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாதபடி, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய இருதயத்திலே இடம் கொடுத்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆகவே தான் சொன்னேன், இந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல, இது ஸ்லாக்கியமான வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிற அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷர் ஒருவரிலும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். ஆமென். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நல்ல சத்தமா இல்லையே சொல்லாமா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். ஆமென். உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போய் அங்கே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை காண்பீர்கள், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராகிலும் ஏதாகிலும் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நல்ல சத்தமா இல்லையே சொல்லாமா? கட்டப்பட்டிருக்கிற கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். காரணம், அதன் மேல் அமர்ந்து பவனி செய்யும்படி ராஜாதி ராஜா விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய மைய கருப்பொருளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்பட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமாக அவர் இருக்க விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எப்படி கொடுத்திருக்கிறோம் சற்று யோசித்து பார்க்க விரும்புகிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அதிகமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு நாளும் ஆண்டவருடைய ஸ்லாக்கியத்தை அலட்சியம் செய்யாதபடி இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஜீவியம் ஒரு விசை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்படுவதாக என்று இந்த காலவேளையிலே நாம் வந்திருக்கிற நோக்கத்தை உணர்ந்து நாம் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தரின் ஸ்லாக்கியத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றல்ல, இன்றைக்கே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராகிலும் ஏதாகிலும் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அதிகாரத்தோடு தம்முடைய வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? ஆமென். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே இதே சம்பவம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திலே நீங்கள் புறப்பட்டு போங்கள், இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை காண்பீர்கள். அல்லேலூயா. இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருக்கிற கழுதை. ஆமென் சொல்லுங்க. இந்த பக்கமா அந்த பக்கமா, எந்த முடிவெடுப்பதென்று தெரியாமல், எப்படி முடிவெடுப்பதென்று தெரியாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்குரிய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஸ்லாக்கியங்களை இழந்து போய் விடாதபடி
அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்ற அவருடைய ஏக்கத்தின் குரல் இந்த காலவெளியிலே துணிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஸ்லாக்கிய வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? நம்பர் 2, இரண்டாவது சௌக்கிய வாழ்வு என்று சொன்னேன். என்ன வாழ்வு? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், லூக்கா 19:42, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்திலே சொல்லலாமா? அதைத்தான் சொன்னேன், சௌக்கிய வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அவர் நமக்கு அருளி இருக்கிறார். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமென். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்வதுதான் சௌக்கியமான வாழ்க்கை. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த அற்புதமான சௌக்கியமான இந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அல்ல தட்டி விடாதபடி சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொண்டால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லலாமா? 81ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 81ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஏக்கத்தின் குரல் பாருங்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஏக்கத்தின் குரல் தொனித்து கொண்டே இருக்கிறது. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆமென். என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சௌக்கியமான வாழ்க்கையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 14:27 அப்படிதான் சொல்கிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் அற்புதமானது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17 ஆகிய வசனத்திலே சாலமோன் ஷாலோம், சமாதானத்திற்கு பேர் போனவன், சமாதானத்துக்கு உரியவன் என்கிற அர்த்தத்தோடு பேர் சூட்டப்பட்ட ஞானியாகிய சாலமோன் மூலமாக கர்த்தர் சொல்லும் பொழுது, பிரசங்கி 7:16 பாருங்கள், மிஞ்சின நீதிமானாயிராதே. ஆமென். எப்படி இராதே? உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின நீதிமானும் அதிகமான ஞானி என்று நீ நினைத்துக் கொள்கிற காரியம் உன்னை கெடுத்து விடுகிறது. சமாதானத்தை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். ஆமென். பிரசங்கி 7:17 சொல்கிறது, மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையும் ஆயிராதே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையும் ஆயிராதே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? வலது கரத்தை உயர்த்தி நிலையிலேயே சொல்லலாமா? ஆண்டவருடைய ஏக்கம் இன்னைக்கு தொனிச்சிட்டு இருக்கு. இந்த சௌக்கிய வாழ்க்கையை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சௌக்கிய வாழ்க்கையை நீங்க ஒரு நாளும் அல்ல தட்டக்கூடாது, அதை துச்சமா நினைக்க கூடாது. ஞானியாகிய சாலமோன் மூலமா கர்த்தர் சொல்ல விரும்புறதுதான், நீ மிஞ்சின நீதிமானாயிராதே, அதிக ஞானி நினைக்காதே, உன்னையே நீ கெடுத்துக் கொள்கிறாய். ஆமென். மிஞ்சின துஷ்டனாயிராதே, பேதையாயிராதே,
உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? கையை வைத்து சொல்லாமா? வாசிக்க கேட்ட வேத பகுதியில ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். கையை வைத்து சொல்லாமா? ஆமென். 29ஆம் வசனத்துல ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? இந்த சௌக்கிய வாழ்வு எதை காட்டுகிறது? ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போவீர்களானால் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை காண்பீர்கள், அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென். பாருங்கள், அந்த கூட்டம் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்கிற ஒரு கூட்டம். அவர்கள் புறப்பட்டு போய் இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள். கையை வைத்து சொல்லாமா? இந்த கடைசி நாட்கள்ல தேவன் அற்புதமான இந்த சௌக்கியமான வாழ்க்கையை நம்மிடத்துல நாம் அனுபவிக்க வேண்டும்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. இந்த சௌக்கியமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, இந்த சௌக்கியமான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணும். ஆமென். 35ஆம் வசனம் பாருங்க. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க, அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து. ஆமென். அதை போய் இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வந்து இயேசு கிட்ட நிறுத்தி தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு, ஆமென், இயேசுவை அதன் மேல் ஏற்றி, அந்த கழுதை நடக்கும் பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி வழியெங்கும் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள். சத்தமா இல்லை சொல்லுங்க. யூத கலாச்சாரத்துல ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய வஸ்திரத்தை எளிதில் கழட்ட மாட்டான். எளிதில் தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டுறான்னு சொன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. எனக்கு முன்னாடி இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் தேசத்தை ராஜ்யத்தை ஆளுகிற ராஜா என்பதை வலியுறுத்துவதற்காக தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ராஜாவாகிய தாவீது தன்னுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டு ராஜ மேன்மையை வெளிப்படுத்துவதற்காக தன்னை வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்னை அதிகமாய் கவர்ந்த ஒரு வார்த்தை, அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. ஆமென். அதை கொண்டு வரணும். சில நேரத்தில் உடம்பு ஒத்துழைக்காது. ஆமென். இந்த சரீரம் இருக்குத, சரீரம் ஒத்துழைக்காது. அதை தரன்னு இழுத்துட்டு வரணும். அல்லேலூயா. இழுத்துட்டு வந்து இயேசு கிட்ட கொண்டு வந்து இயேசுவை மேலே ஏற்றணும். ஆமென் சொல்லுங்க. இந்த எண்ணம் இருக்குதே, இந்த எண்ணம், இந்த சிந்தை இருக்குதே, அது சும்மா இல்லை, அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எங்கேயோ பாஸ்போர்ட்லாம் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு சுத்தம். ஆமென். இப்போ கூட என்னை உட்காந்து கவனிக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் எங்கள் மனம் எங்கேயோ பறந்துட்டு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதை பிடிச்சி அது ஒருமுகப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருமுகப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தணும். அல்லேலூயா. ஆமென். 39ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை சீக்கிரமா சத்தமா வாசிங்க பாப்போம். 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பதாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன். அல்லேலூயா. வாயை அடக்கணும். ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. வாயை அடக்கணும். நாவை அடக்கணும். ஆமென். எங்கள் நாவு, எங்களுக்கு யார் காவலாளி என்று அவர்கள் பேசுகிறார்களாம்.
வாய அடக்கு வேண்டார், அடக்கணும். அதை கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் நிறுத்தி வஸ்திரத்தை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதை தான் விரும்புகிறார். ஆமென். கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தணும், காதை கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த காதுனால தீய காரியங்களை கேட்க மாட்டேன், கண்ட குப்பைகளை கேட்க மாட்டேன். ஆமென் சொல்லணும். நாக்க கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த நாவினாலே தேவனை துதிக்கிற இந்த நாவினாலே தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டேன். ஆமென். பொய் புரட்டுகளை பேச மாட்டேன், கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலே புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, கெட்ட வார்த்தை உங்க வாயில புறப்பட வேண்டாம். ஆமா, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்கள். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கொண்டு வந்து அவைகளின் மேல் இயேசுவை ஏற்றினது போல நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்கிற, நம்முடைய அவைகளை ஆளுகை செய்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை எஜமானனாக, ராஜாதி ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில அவரை ஏற்றி அநேகருக்கு முன்பதாக அவரை காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. 38ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான சௌக்கியமான வாழ்வு. ஆமென். இந்த கடைசி நாட்களிலே அந்த சௌக்கியமான வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாக நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். மூன்றாவது ஒரு வாழ்க்கை சொன்ன, என்ன வாழ்க்கை? துர்பாக்கிய வாழ்வு. துர்பாக்கிய வாழ்வு. ஆமென். லூக்கா 19:42 அதுல, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆமென். எத்தனை துர்பாக்கியம்! உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள்வாயானால் நலமாயிருக்கும், ஆனால் அவைகள் இப்பொழுது உன்னுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை விளங்கி கொள்ளாதபடி, கர்த்தருடைய மகத்துவத்தை விளங்கி கொள்ளாதபடி உன்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதே. ஆமென். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல சங்கீதக்காரனுடைய அற்புதமான ஜெபத்தில் ஒரு ஜெபம், உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனம் அப்படி சொல்கிறது, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கட்டும். ஆமென். பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. இப்பொழுதோ அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. 43ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 19:43, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. ஆமென். எத்தனை பரிதாபம்! உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். ஹல்லேலூயா. அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆகவேதான் சொன்னேன், துர்பாக்கியம். என்ன பாக்கியம்? துர்பாக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான ஸ்லாக்கியங்களை அறிந்து கொண்டு அவருடைய சௌக்கியத்தை அனுபவித்து கொண்டு கடைசி நாட்களில் நாம் கைவிடப்படுவோமானால் எத்தனை துர்பாக்கியம், எத்தனை துர்பாக்கியம், எத்தனை வேதனை! பாருங்கள், வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அவருக்கு பிரியமான ஒரு கூட்டம் அந்த இடத்தில் இருந்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்தின, வேதனைப்படுத்தின ஒரு கூட்டமும் அந்த இடத்தில் இருந்தார்கள். ஆமென். 39ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அவர்கள் போட்ட அந்த சத்தம், ஓசன்னா,
கர்த்தாவே ரட்சியும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று அவர்கள் பாடின அந்த சத்தம் அவர்களுக்கு எரிச்சலாய் இருந்ததாம். ஆமென். காரணம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக அறிந்து கொள்ளாததினால். ஆமென். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். சத்தமாரிலே சொல்லாமா? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். சொந்தமானவர்கள் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளல. அவங்க பார்த்த பார்வைலாம் என்னதுன்னா, தச்சனுடைய மகன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள்லாம் நம்ம மத்தியில் இருக்கிறார்களே, இவன் கல்லாதவன் அல்லவா. இயேசுவை கொச்சைப்படுத்தினார்கள். ஆமென். மட்டுப்படுத்தினார்கள். வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களை உருவாக்கின ராஜாதி ராஜா அவர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இவர்களை அதட்டும், இவர்களை சத்தம் போட வேண்டாம் என்று சொல்லும் என்று சொன்னார்கள். பாட வேண்டாம் சொல்லுங்க. இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன? 40ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், எத்தனை துர்பாக்கியமான வாழ்க்கை. ஆமென். எத்தனை துர்பாக்கியமான வாழ்க்கை. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அருமை இரட்சகரை சொந்த இரட்சகராக நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட நாம் அவரை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை பிரதிபலித்து காண்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதைத்தான் எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும், ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதுன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கலாமா? தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைச்சு நிற்கலாமா? கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கிய வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த சௌக்கிய வாழ்க்கையை அனுபவித்து துர்பாக்கியத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு நாம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே. ஆமென். ஏழ்மை நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபைதாங்க ஆவியானவரே. கை உயர்த்தி கேட்போமா? ஆகையால் உங்களை வஞ்சியாதபடி இந்த திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது போல ஒரு சாட்சியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபைதாங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம் சேவைக்காக என்னை தருகிறே, வணைந்திடும் உம் சித்தம் போ. உம் சேவைக்காக என்னை தருகிறே, வணைந்திடும் உம் சித்தம் போல். வலதுகரத்தை உயர்த்தி, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே, எங்களை உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை தருகிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நடக்க, ஜீவிக்க, சாட்சியாய் உமக்காக வாழ வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆவியானவரே, உம்மை கனப்படுத்த ஒரு விசை கூட என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 உருவாக்குமே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் புறப்பட்டு வந்தது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி
எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் சாட்சிகளை உமக்கு நிற்க இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு விசேஷ ஞானத்தால் கர்த்தர் எங்களை நீர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகையின் கரம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலமே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381172757 மற்றும் 9381117257.